அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 443, 444 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஒரு ஸ்வாட் ரீஜனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்கள் கிளம்பி வந்திருப்பாங்களா? இப்போ அந்த இடத்துல ஒரு சில சம்பவங்கள் நடக்குதுங்க. அதாவது நம்ம ஆட்கள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு சில பேர் வராங்க அந்த இடத்துக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னரிட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ஃபூ கிளான் சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்குங்க. அந்த கிளானை சேர்ந்தவன் தான் இவன். இவனுக்கு என்னென்னா, இங்கே இருக்க இன்னரிட்டன்ஸ் மட்டும் கிடைச்சது, நான் கண்டிப்பாக வந்து ஃபேர் எம்பரர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் ஃபூ கிளானை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. ஆனால் அவனுடைய சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அவன் கிட்ட போகும்போது ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அவனுமே பிளாக் பண்ணுறான். ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு அவனை செம்ம அடி அடிக்குது. சல்லி ஆக்கிடுச்சு அவனை. அவன் அப்போ கூட என்ன தெரியுமா யோசிக்கிறான், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த பிறவியில் நான் வேற எங்கேயாச்சும் பிறப்பேன்ல, ஃபூ கிளானில் பிறக்க மாட்டேன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒருத்தன் இவனோட சோலை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபூ கிளானுக்கு போகிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த சோலை கொண்டு போயிட்டு மறுபடியும் இவனை வந்து ஃபூ கிளான்லேயே பிறக்க வச்சா ஃப்யூச்சரில் அவன் என்ன யோசிப்பான், நம்மளை காப்பாற்றினவன் சொல்லிட்டு யோசிப்பான்ல. அதுதான் சாரோட பிளானு. டேய், அவன் யோசிச்சது வேற, நீ பண்ணுறது வேற. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு குரூப் வருதுங்க. 3 பேரை கொண்டு ஒரு குழு வருது. பார்த்தீங்களா, பார்க்கவே கெத்தாக இருக்காங்கல்ல. ஆக்சுவலாக இந்த ஆள் ஏன்ஷியன் டைமில் 7 ட்ரைபுலேஷன் ஃபேர் எம்பரராக இருந்தாராமா. ஆனால் இப்போது அவருடைய லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 4 ட்ரைபுலேஷன் ஃபேர் எம்பரராக இருக்கார். இவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்டிவேஷன் கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஆள் என்ன பண்ணுறான், ராமர் வந்து பாறங்களில் வச்சு பாலம் கட்டின மாதிரி சார் இங்கே இருக்க கத்தியெல்லாம் வச்சு ஒரு பாலம் கட்டுறாரு. இதை பார்த்தவங்கலாம் இவனை புகழ்ந்து தள்ளுறாங்கப்பா. அவனும் அந்த கத்தி மேலே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான் கெத்தா. அங்கே லைட்னிங் எல்லாம் அட்டாக் பண்ணுது. அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் நடந்து போகிறான். இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஜீவன் வருது. இந்த ஆள் பேர் பார்த்தீங்கன்னா ஜின்தாவ். இந்த ஆள் யாரானா, இப்போ ஒரு இன்னரிட்டன்ஸ்க்காக வந்திருக்காங்கல்ல தொங்தியன்னு சொல்லிட்டு, அந்த தொங்தியனோட ஃப்ரெண்ட் ஆயவன். இதெல்லாம் பத்தாதுக்கு சாரு வால் வீச்சில் ஜகஜால கில்லாடியான். ஒரு வீச்சினார்னா கடவுளால் கூட தடுக்க முடியாதான். அப்படிலாம் பேசிக்கிறாங்க, நான் சொல்லலை. ஆக்சுவலாக இது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கல்டிவேஷன் கிரவுண்ட். அதாவது ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இங்கே அந்த ஸ்வாடுக்கான லாஸ் எல்லாமே இருக்கும். இந்த வெள்ளை சட்டை போட்டவன் இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். இப்போ இல்லை, பல ஆயிரம் காலங்களுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறமா இந்த உலகம் அழிஞ்சிச்சு இல்லையா, ஸோ இந்த இடமும் நிறைய டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு போல தெரியுது. இப்போது இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு அங்கே இருக்க இன்னொருத்தன் வரான். இருந்தாலும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறான், தம்பி உசுறு மேலே உனக்கு பயம் இல்லை அப்படின்னா என் கூட தைரியமா வா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இந்த ஜிந்தாவுக்கு முன்னாடி ஒரு குரூப் போச்சு இல்லை, அவங்கள ஸ்வாட் ஃபார்மேஷன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நான் கூட நினச்சேன் எல்லாம் பெரிய தலைங்க மொத்தமாக பெருக்கி தள்ளிட போகிறாங்க அப்படின்னு. என்னத்தை பெருக்கி தள்ளினாங்க, கடைசியாக அந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் தான் இவங்களை அடித்து தோர்த்துச்சு. ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. கடைசியாக அந்த ஜிந்தாவை இருக்கான் பாருங்க, அவன் தான் அந்த ஸ்வாட் ஃபார்மேஷனை நிறுத்தி மறுபடியும் அதை பழைய நிலைக்கு கொண்டு போகிறான். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் தான். ஆனால் அந்த சமயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 9 ட்ரைபுலேஷன் காட் எம்பரரே வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சான். ஆனால் இப்போ அது வீக் ஆகிருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்கிறான் இவன். எப்படியோ இவனும் போயிட்டு அடி வாங்கி தான் வரப்போகிறான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பயப்புல பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ட்ரெஷர் எடுக்குதுங்க. அந்த ட்ரெஷர் பார்க்கறதுக்கு உண்மையாகவே ஒரு மவுண்டன் மாதிரி இருக்குது. கேட்டால் அது மவுண்டன் தான் சொல்கிறாங்க. என்னடா மலையை பேக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஸ்வாட் ஃபார்மேஷனை உடச்சிட்டாங்க அவன். ஆனால் ஃபார்மேஷனை உடச்சா போதுமா, அந்த இடத்துக்கு இப்போ ஒரு கார்டியன் ஸ்பிரிட் வருது. எது கார்டியன் ஸ்பிரிட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. அடித்து தோர்த்தி விட்டுச்சு அந்த தூரமாக. அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாஸ்டர்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறானுங்க. இந்த மனுஷன், டேய் விடுங்கடா எனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சார் போயிட்டு கார்டியன் ஸ்பிரிட் கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் வந்து தொங்தியனுடைய ஸ்டூடெண்ட்டு, ஆக்சுவலாக ஃப்ரெண்டு இல்லையா ஸ்டூடெண்ட்டான், நீங்களும் நானும் ஒரே ஸ்கூலில் சேர்ந்தவங்க தானே, என்னை உள்ளே விடலாம்ல அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் பார்க்குறான், எது ஸ்டூடெண்ட்டா, இந்த கிரேட் வார் ஒன்று நடந்துச்சே, அப்போ நான் உன்னை பார்க்கவே இல்லை, டேய் பயந்தாங்குழி, நீ எல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றான் பாருங்க மனுஷன். எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க. ஏதோ 5 ட்ரைபுலேஷன் 4 ட்ரைபுலேஷன் சொன்னானுங்க. ஆனால் எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இவனுங்கெல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தாடி, உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை போல தெரியுதே. இப்போ அடி வாங்கின ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் பின்ன சாதாரண விஷயமா, கார்டியன் ஸ்பிரிட் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, தொங்தியனே விட்டு போயிருக்காருன்னா சும்மாவா அப்படிங்கிறானுங்க. சரி, எப்படி உள்ளுக்குள்ளே போகிறது, எப்படியோ நமக்கு அந்த டெஸ்டினி இல்லை போல தெரியுதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஒளி வட்டம் தோன்றுது. எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் மொத்தமாக வெளில வரானுங்க. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, எத்தனை பேர், என்னடா இத்தனை ஃபேர் எம்பரர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியலையே. எல்லாம் 4 ட்ரைபுலேஷனுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. 6 ட்ரைபுலேஷன் கூட யாரும் இல்லையேன்னு புலம்புறான். நம்ம பறவை தாங்க எங்கே போனாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஒருத்தன் சொல்கிறான், என்னடா இத்தனை எம்பரஸ் வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், வந்துட்டு போகிறாங்க, எல்லாம் எப்படியோ சாக தானே போகிறாங்கன்றான். இப்போது அந்த பொண்ணு கேட்குறா, இந்த இடம் தான் வந்து கல்டிவேஷன் கிரவுண்டா அப்படின்னு கேட்குறா. நம்ம டிராகன் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் இந்த இடத்துல தான் ஆரா என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இந்த இடம் தான் அப்படிங்குது. இப்போ நம்ம பறவை ஆத்தாடி ஏகப்பட்ட கத்தி இருக்கும் போல தெரியுதே, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து பணக்காரன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வருது பாருங்க. அந்த கார்டியன் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணுமா. உடனே நம்ம டிராகனு கிரியேஷன் ஜேடிஸ்க்கு வச்சு தடுக்க அந்த பவரை பார்த்து இவங்கெல்லாம் மிரண்டு போகிறானுங்க. என்னடா இது 9 ட்ரைபிளேஷனுக்கு மேலே இருக்கும் போல தெரியுதே அப்படிங்கிறாங்க. இல்லை இது வந்து கிரேட் எம்பரர் ட்ரெஷர் அப்படிங்கிறான் இன்னொருத்தன். ஆஹா, கிரேட் எம்பரர் ட்ரெஷரா, யாரா இவங்களாம் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க போல தெரியுதே. நம்ம டிராகன் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கார்டியன் ஸ்பிரிட் கிட்ட பேசுது. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா, நான் ஒரு காலத்தில் உன் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்குது. அவன் பார்க்குறான், இது என் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியா, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம டிராகன் கிட்ட போது பாருங்க. அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம டிராகனை பிடிச்சி சுற்றி தூக்கி போட்டான் கீழே. டிராகனுக்கு சரியான கோவம். டேய் எவ்வளோ தைரியம் உனக்கு, இந்த மாதிரி என்னை வந்து மரியாதை இல்லாமல் நடத்துவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்த ஆரம்பிக்குது. இப்போ தூரத்தில் இருக்க வெள்ளை சட்டக்காரன் பார்த்துட்டான், எது இந்த டிராகன் தொந்தியன் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிச்சா, அப்போ இது அந்த கேஸ் தண்டர் டிராகனா அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ பாயப்புல வேற ஒரு பிளான் பண்ணுது. இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். என்னடா ஹெல்ப் அப்படின்னு கேட்டா, அந்த டிராகனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணுமா. டேய் அந்த டிராகன் கூட ஃபேர் எம்பரர் இருக்கானே அப்படின்னு கேட்டா, அவனை 3 ட்ரைபிளேஷன் தானே, ஒரே அடியில் அவனை முடிச்சு விட்ருவேன். இங்கே பாரு, அந்த டிராகன் வந்து ஹெவனோட எனர்ஜியால் உருவானது, நம்ம மட்டும் அதை பிடிச்சி ரிஃபைன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறான். நம்ம மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் 1,00,000 வருஷம் ஆனால் கூட சரி நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்கிறான். ஆனால் அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்கிறான், எப்பா இங்கே பாரு, என் உடம்புல தெம்பு கிடையாது, வயசாயிடுச்சு, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ என்ன கேட்குறான், அப்படியா அப்போ நீ குறுக்க வரமாட்டல அப்படின்னு கேட்குறான். சத்தியமாக குறுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டான். நம்ம டிராகன் இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்குது, நான் யாருன்னு தெரிஞ்ச உள்ளே விட மாட்டியா நீ அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், லார்டோட பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் உள்ளே விட மாட்டேன்றான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு கத்தி வந்து அட்டாக் பண்ணுதுங்க. டார்கெட்டே நம்ம டிராகன் தான். ஆனால் நம்ம பறவைக்கு சரியான கோவம் வந்துச்சு. யோ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்னீக் அட்டாக் பண்ணுவேன் நீ அப்படிங்குது. ஆனால் அந்தாலும் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். இந்த வாட்டி டார்கெட் யாரா அப்படின்னா நம்ம டிராகன் நம்ம பறவை 2 பேரும் வேகமாக பறந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம டிராகன் ஒரு கட்டத்தில் கத்தி எல்லாத்தையும் தூரமாக தூக்கி போட்டுச்சு. பறவை பாருங்க சண்டைக்கு வா வா அப்படின்னு கூப்பிடுது. இப்போ அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு ட்ரெஷரை கையில் எடுக்கிறாங்க. இது வந்து 9 ட்ரைபிளேஷன் ட்ரெஷரா. இதை பார்த்த உடனே அந்த கார்டியன் ஸ்பிரிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுச்சுங்க அது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த ட்ரெஷரோட பவரை வச்சு நம்ம டிராகனை அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவனுடைய வெப்பன் எடுத்து ஒரு வீசினா பாருங்க, அதில் இருக்கிறது என்னது, எம்பரர் லெவல் ஃப்ளேம்ஸ். ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒரு வெப்பனை ஒரு வழி பண்ணிடுச்சு, எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடுச்சு. இவனுங்க பார்க்குறானுங்க, ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. ஆனால் எங்கே ஓடுறது, நம்ம சீனியர் குறுக்க வந்து மொத்த பாயிலையும் சுற்று போட்டு பிடிச்சிட்டாங்கப்பா. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.